நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. விளக்கம். இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல், கனி இருக்கும் பொழுது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். போலி மருந்து விற்பனை, மருந்து கடைகளை இழுத்து மூடி அதிமுக போராட்டம். வைகுண்ட ஏகாதசி விழா, பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. நண்பர்களுடன் கடலில் குளித்த வட மாநில இளைஞர் அலையில் சிக்கி பலி, சுற்றுலா வந்த பொழுது நேர்ந்த சோகம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் போலி மருந்து விற்பனை செய்த மருந்து கடைகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் அந்த கடைகளை இழுத்து பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த வழக்கில் இதுவரை 26க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தொழிற்சாலைகள், குடோன்கள் என 13 இடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளன. புதுவையில் விஸ்வரூபம் எடுத்த இந்த வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் பல்வேறு மருந்தகங்களில் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். அப்பொழுது புதுச்சேரி புசி வீதி, காந்தி வீதியில் செயல்பட்டு வந்த செம்பருத்தி மற்றும் ஸ்ரீகுகா ஆகிய 3 மருந்தகங்கள் போலி மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த மருந்தகங்களில் மாத்திரை மருந்துகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் போலி மருந்து மாத்திரைகளை விற்பனை செய்த மருந்து கடைகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்களை கொண்டு வந்த போலி மருந்து மாத்திரைகளை ரோட்டில் கொட்டி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போலி மருந்துகள் விற்பனை செய்த கடைகளின் கதவுகளை இழுத்து பூட்டினர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பல்வேறு கடைகளுக்கு சென்று போலி மருந்து விற்பனை செய்யக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தனர். நானே ஒரு ஆர்ட் பேஷண்ட் இவ்வளவு மாத்திரம் இங்க வாங்குறோம். எல்லாம் போலி, எல்லாம் போலி மாத்திரையை வித்துட்டு இருக்காங்க. திருட்டு பசங்க, திருட்டு பசங்க. இந்த கவர்மெண்ட்டே ஒஸ்டா புதுச்சேரியில் செடி விற்பனையகத்திலிருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் உரங்களை நூதனமாக திருடிச் செல்லும் இளைஞர்களின் சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் செடிகள் விற்பனையகம். இங்கு பல முறை உயர் ரக செடி வகைகள் காணாமல் போவது வழக்கம். அதன்படி நேற்று முன்தினம் இரவு மீண்டும் 10,000 ரூபாய் மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் அதற்கான உரங்கள், செராமிக் ஜாடிகள் மாயமானதால் இதுகுறித்து கடையின் உரிமையாளர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் மாஸ்க் அணிந்தபடி 2 இளைஞர்கள் வருகின்றனர். அதில் ஒருவர் வெளியில் இருந்தபடி நோட்டமிடுகிறார். மற்றொருவர் கடையின் இரும்பு கதவின் மீது ஏறி உள்ளே சென்று அவருக்கு தேவையான செடிகளை தனது செல்போனில் டார்ச் லைட் அடித்து ஆன் செய்து நிதானமாக தேர்வு செய்து திருடி செல்வது பதிவாகியிருந்தது. இதுகுறித்து கடையின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் ஏதும் அளிக்காத நிலையில் தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.
சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் நண்பர்களுடன் குளித்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் உயிரிழப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌஷாம்பி ஷாஹி பாத் காசியாபாத் பகுதியை சேர்ந்தவர் பிரஜேஸ்வர் பிரசாத். இவரது மகன் அப்துல் பராசர் வயது 30. இவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி நண்பர்களான ஆஷிஷ், கார்த்தி, விஜய் ஆகிய 4வரும் சுற்றுலா நிமித்தமாக புதுச்சேரி வந்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் சுற்றிவிட்டு அதன் பின் விழுப்புரம் மாவட்டம் சின்ன முதலியார் சாவடியில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மதியம் 12 மணி அளவில் நண்பர்களுடன் 4வரும் சின்ன முதலியார் சாவடி கடற்கரைக்கு சென்று குளித்துள்ளனர். அப்பொழுது கடலில் ஏற்பட்ட ராட்சத அலையில் அப்துல் பராசர் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். இதனை கண்ட நண்பர்கள் கூச்சலிட்டுள்ளனர். அப்பொழுது அருகில் இருந்த மீனவ நண்பர்கள் உதவியுடன் அப்துல் பாசரை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அப்துல் பராசர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். நெட்டப்பாக்கத்தில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் அருகே உள்ள சோரப்பூர் ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியானது காலை 5 மணி அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து வடுவக்குப்பம் கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு கருடாழ்வார் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நிகழ்வின் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெங்கடேச பெருமாள் திருப்பதி திருவேங்கடமுடையான் கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் அனைவரும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதேபோன்று மடுகரை VS நகரில் அமைந்துள்ள ஆலயத்திலும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் என 292 பேரை பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதார ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் என 292 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 1 வார காலமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கையை அரசு இதுவரை ஏற்கவில்லை. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் நிர்வாகிகள், புதுவை அரசில் உள்ள பல்வேறு துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்தவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு நடந்த உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக கொள்ளைப்புறமாக பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளவர்களை தான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என கூறியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் அமைப்பு கூட்டத்தில் கூறப்பட்டுள்ள எல்லோருக்கும் சம வாய்ப்பு, இடஒதுக்கீடு, முறையான ஆள் சேர்ப்பு விதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தினக்கூலியாகவோ ஒப்பந்த அடிப்படையில் தொகுதி ஊதிய அடிப்படையிலேயோ பணிக்கு அமர்த்தப்பட்டு தொடர்ந்து பணி செய்து இருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தடையில்லை என கூறியுள்ளது. இந்த அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தங்களது போராட்டத்திற்கு எந்தவித அரசியல் கட்சி பின்னணி இல்லை என்றும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கிற பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி பகல் 10 உற்சவம் தொடங்கி நாள்தோறும் ஹயக்ரீவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் நேற்று நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவர் பெருமாள் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்று பரமபத வாசல் வழியாக எழுந்தருளினார். அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டு வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு.
வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தனியார் பொறியியல் கல்லூரியில் இளநிலை வேளாண்மை துறை மாணவிகள் நெட்டப்பாக்கத்தில் களப்பணியில் ஈடுபட்டனர். கரியமாணிக்கம் ஊரக வேளாண் பணியின் கீழ் நெட்டப்பாக்கம் கூட்டுறவு பால் சங்கத்தின் கள நிலவரத்தை அறிந்து கொள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் இளநிலை வேளாண் துறையின் இறுதியாண்டு பயின்று வரும் மாணவிகள் 11 பேர் நெட்டப்பாக்கம் கூட்டுறவு பால் சங்கத்திற்கு வருகை புரிந்து விவசாய உபத்தொழிலான கறவை மாடு வளர்ப்பு குறித்தும் பால் உற்பத்தி குறித்தும் அறிந்து கொண்டனர். மாணவிகள் ஹேமபிரியா, இந்துமதி, இஷானி, ஜெயஸ்ரீ, காமேஸ்வரி, கமலேஸ்வரி, கவிப்பிரியா, காவியா, காவியாஞ்சலி, கயல்விழி, கீர்த்தனா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயனடைந்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட கோரியும் பணிக்கொடை, காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டத்தை வழங்கிட வலியுறுத்தி புதுச்சேரி ஒருங்கிணைந்த NHM ஊழியர்கள் சுகாதாரத்துறை வாயில் முன்பு பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து அரசு மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு மிக குறைந்த அளவே ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் மத்திய அரசு NHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு பலமுறை கடிதம் அனுப்பியும் உள்ளது. ஆனால் அரசும் அதனை மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் திடீரென அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த காவல்துறை மற்றும் அதிகாரிகளிடம் பிச்சை எடுத்து தங்களது கோரிக்கைகளை வெளிப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கொம்பாக்கம் குப்பம்பேட்டில் 19,37,000 ரூபாய் செலவில் கருமாதி கொட்டகை கட்டும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட குப்பம்பேட் பகுதியில் 19,37,491 ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி நகராட்சி மூலம் கருமாதி கொட்டகை கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கருமாதி கொட்டகை கட்டும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகர், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வழி தவறி வந்த உடும்பு நகர சாலையில் வாகன போக்குவரத்தால் 2 மணி நேரம் தவிப்பு. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை ஒட்டி புதுச்சேரியின் மாகே பிராந்தியம் உள்ளது. இன்று காலை கடற்கரை சாலையில் உடும்பு ஒன்று வழி தவறி சாலைக்கு வந்தது. அங்கு வாகனங்கள் தொடர்ந்து சென்றதால் உடும்பு சாலையை கடக்க முடியாமல் 2 மணி நேரத்திற்கு மேலாக தவித்தது. மாகேவில் இப்படிப்பட்ட காட்சியை அடிக்கடி நடக்கும் வனத்துறைக்கு என தனி அலுவலகம் அமைத்து ஊழியர்களை நியமிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இலக்கிய சோலை தமிழ் மன்ற இலக்கிய மன்றத்தின் 90வது நிகழ்வு புதுச்சேரியில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை மன்ற செயலாளர் காசிமுனியன் வரவேற்றார். மன்ற நிறுவனர் அடுகை கண்ணன் தலைமை உரையாற்றினார். படைப்பாளி பைரவி தலைமையில் புதுச்சேரி விடுதலை நாள் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் கவிதை வழங்கினார்கள். தொடர்ந்து கவிஞர் அருள்ஜோதி திருக்குறள் தெளிவோம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மன்றத்தின் புதிய பொறுப்பாளர்களுக்கு நிறுவனர் வடுகை கண்ணன், தலைவர் படைப்பாளி பைரவி, செயலாளர் பாவலர் காசிமுனியன், இணை செயலாளராக கலைசுடர் பாரதி, துணை செயலாளராக பாவலர் குமரவேல், துணைத் தலைவியாக பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன், செயற்குழு உறுப்பினர்களான பாவலர்கள் அருள்ஜோதி, பத்மநாதன், பிரமிளா மேரி ஆகியோர் அறிவிக்கப்பட்டு மேடையில் சிறப்பிக்கப்பட்டனர். Vamos,
அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் தினசரி காலண்டர், சில்வர் ட்ரம், பொங்கல் தொகுப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து துவங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொகுதி மக்களுக்கு வாழ்த்துக்களை, நலத்திட்ட உதவிகள் வழங்க கூறி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் காலத்தோட்டம் முருகர் கோவில் 2026ஆம் ஆண்டுக்கான தினசரி காலண்டர் மற்றும் சில்வர் ட்ரம் மற்றும் பொங்கல் தொகுப்புகளை வைத்து சிறப்பு பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தார். பின்னர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சில்வர் ட்ரம், காலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு ஆகியவற்றை வீடு வீடாக வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நலத்திட்டங்கள் வழங்குவதை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், ஐஸ் ரவி, அப்பு, அன்பு, பன்னீர், தட்சிணாமூர்த்தி, கோபி, ரமேஷ், செல்வம், நாகப்பன், ஏழுமலை, ரங்கநாதன், பாரதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். போலி மருந்து விற்பனை, மருந்து கடைகளை இழுத்து மூடி அதிமுக போராட்டம். வைகுண்ட ஏகாதசி விழா, பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. நண்பர்களுடன் கடலில் குளித்த வட மாநில இளைஞர் அலையில் சிக்கி பலி, சுற்றுலா வந்த பொழுது நேர்ந்த சோகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.